Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273. நாளை சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவையொட்டி சொந்த ஊர்களுக்கு வாக்களிக்க மக்கள் படையெடுத்து வருகிறார்கள். இந்நிலையில கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் ஆம்னி பேருந்துகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போக்குவரத்து துறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. மேலும் தகவலை செய்தியாளர் தாயுமானவன் கூற கேட்கலாம். தாயுமானவன், வணக்கம். முழு தகவலையும் சொல்லுங்க. நாளை தமிழக சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல வாக்குப்பதிவிற்காக சொந்த ஊர் சென்று வாக்களிக்க மக்கள் தயாராகி இருக்கிறாங்க. குறிப்பா தனியார் நிறுவனங்களை பொறுத்த மட்டில் சென்னையில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள், பெரும்பாலான நிறுவனங்கள் நாளைய தினம் விடுமுறை அளிக்க வேண்டும் என்ற உத்தரவை தொடர்ந்து விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை ஒரு நாள் விடுப்பெடுத்தால் போதும். சனி ஞாயிறு வார விடுமுறையோடு சேர்ந்து 4 நாட்கள் தொடர் விடுமுறை வருவதன் காரணமாக பொதுமக்கள் பெருவாரியாக தங்களுடைய சொந்த ஊருக்கு சென்று ஜனநாயக கடமையான வாக்களிக்க தயாராகி இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலையில தான் அரசு சார்பில் சிறப்பு பேருந்துகள் 10,000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் 3 நாட்களுக்கு இயக்கப்பட்டாலும் சொகுசு மற்றும் விரைவான பயணத்திற்காக தற்போது பொதுமக்கள் தனியார் பேருந்துகளை நாடக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அப்படி தனியார் ஆம்னி பேருந்துகளை நாடும் போது சென்னையிலிருந்து மதுரை வரை செல்வதற்கு 3,500 வரையிலும், நெல்லைக்கு 3,000 முதல் 4,000 வரையிலும் கட்டணம் என்பது வசூலிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. திருச்சி, தூத்துக்குடி போன்ற மற்ற பிற நகரங்களுக்கும் 500 முதல் 1000 ரூபாய் வரை வழக்கத்தை காட்டிலும் கூடுதலான கட்டணம் வசூலிக்கப்படுவதாக தொடர்ச்சியாக குற்றச்சாட்டு என்பது எழுந்திருந்தது. கடந்த 2 தினங்களாகவே பெருவாரியான ஆம்னி பேருந்துகள்ல கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாக இந்த வகை குற்றச்சாட்டு எழுந்திருந்த ஒரு சூழல்ல ஆம்னி பேருந்துகள்ல அந்த கூடுதல் கட்டணம் வசூலித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து துறை தெரிவித்திருக்கிறது. மண்டல வாரியாக சம்பந்தப்பட்ட சுங்கச்சாவடிகளிலும் ஆம்னி பேருந்து நிலையங்களிலும் வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் சோதனை நடத்துவதற்கு உத்தரவு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாம பொதுமக்கள் புகார்கள் வழங்கக்கூடிய பட்சத்தில் பொதுமக்களுடைய புகார்களின் அடிப்படையில் வட்டார போக்குவரத்து அலுவலர்கள், மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் ஆகியோர் உள்ளடக்கிய சிறப்பு குழு தமிழகம் முழுவதும் ஆம்னி பேருந்துகள்ல தீவிர சோதனை நடத்த வழிகாட்டுதல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இன்று காலை முதலே இந்த சோதனை என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக போக்குவரத்து துறை தரப்பில் அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது குறுஞ்செய்தி மூலமாகவோ மற்றும் சம்பந்தப்பட்ட கட்டணமில்லா எண்ணை தொடர்பு கொண்டோ புகார் அளிக்கலாம் என பொதுமக்களுக்கும் வழிகாட்டுதல் என்பது ஆம்னி பேருந்து புகார்கள் தொடர்பாக போக்குவரத்து துறை வழங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273.